மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணமான கிரகம், மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன் சொல்லலாம், பிராத்ருக்காரகன் சொல்லலாம். இந்த பிராத்ருன்னா என்ன அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. பிராத்ருன்னா உடன்பிறப்பு. இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் செவ்வாய் தான். சில வீட்டில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகிட்ட ஒற்றுமையே இருக்காது. ஏன்னா அங்கே செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கிரகம். சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இன்னும் கூட்டு குடும்பம் நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சியாக இருப்பார். ஆக பிராத்ருக்காரகன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் அவர் தனுசு ராசியில் இருக்கார். இப்போ 4/2/2024 முதல் அவர் மகர ராசிக்கு வரப்போகிறார். மகர ராசிக்கு 39 நாட்கள், அதாவது 13/3/2024 வரைக்கும் மகர ராசியில் ஜம்முன்னு உட்கார போகிறார். என்ன அப்படின்னா, மகர ராசி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாஜிக். கடகத்தில் இந்த செவ்வாய் பகவான் நீச்சம். அப்படியே 7வது பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சம். ஏன் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதேமாதிரி இந்த மகரத்தில் உச்சம் அப்படின்னா, மகரத்துக்கு யார் அதிபதி? சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் வேலையாட்களோட அதிபதி. அதாவது நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஆதிக்கமாக இருக்கும். அந்த வகையில் இவர் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி. இந்த படைத்தளபதி அங்கே போய் உட்காந்தன்னா உச்சமாகி எல்லாரையும் வேலை வாங்க வரணும். படைத்தளபதி எல்லாரோடையும் வேலை வாங்குறது தான். அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். உச்சமாகி 39 நாட்கள் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா என்னதான் உஷ்ணமான கிரகம் அப்படி இப்படின்னாலும் மங்களக்காரகன். மங்களம் அப்படின்னாலே சுபம், சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் செவ்வாய் பகவான். அதனால தான் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தனி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2, 4, 7, 8 இதிலெல்லாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். லக்னத்துலேருந்து சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தேவையில்லை. ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் பார்க்கணும். அதனால தான் தோஷம்னு சொல்கிறது. ஆக இந்த மங்களக்காரகன் இந்த 39 நாட்கள் மகர ராசியில் உச்சம் அடைஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னென்ன, உங்களோட பகை ருண ரோகாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி. உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? உங்களோட ராசிநாதன் புத பகவான். சாதாரணமாகவே இயற்கையாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிடித்தம் இருக்கும் கல்வியில். அதேமாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு பிடிவாதமும் இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா லாபாதிபதி, அதே சமயம் பகைருண ரோகாதிபதி. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயம் ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆனாலும் சரி, அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் சரி, அதை நிறைவேற்றி வச்சுருவீங்க. அதே மாதிரி பகைமையே இருக்கக்கூடாது அப்படின்னு செயல்படுவீங்க. அதாவது உங்களுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி செயல்பாடில் உங்களோட வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஏன்னா புத பகவான் இருக்கிறதுனால விவேகம் இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகைருண ரோகாதிபதிங்கிறதுனால வேகம் இருக்கும். அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா உத்தியோகத்தில் உயர்வான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க, அது உங்களுக்கு லாபம். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் டாப் மோஸ்ட்டாக இருப்பீங்க, அதனாலேயே லாபம். ஆக இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில பிரச்சனைகளெல்லாம் கொடுத்தார். குடும்பத்தில் எதையாவது ஒரு வாக்குவாதம், நீங்கள் எதையாவது ஒன்று பேசிடுவீங்க, அது குடும்பத்தில் பெரிய புயலாக போயின்னு இருக்கும். சாதாரணமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கூட விகல்பமாகவே படும். அதனாலேயே சில கெட்ட பேர் உங்களுக்கு. அதேமாரி நண்பர்கள் இடத்துல உரசல்கள், ஏகப்பட்ட உரசல்கள். அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள், அது கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா வேலை பளு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது.
தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான் பரபரப்பாக தான் இருக்கீங்க, சுறுசுறுப்பாக இருக்கீங்க, என்ன பண்ணுறது, ஆனாலும் சில காரியங்கள் வந்து சட்டுப்புட்டுன்னு முடிய மாட்டேங்கிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகி அஷ்டம ராசிக்கு வந்து உச்சமடைஞ்சு உட்கார்றார். என்ன இந்த பகைருண ரோகாதிபதி அஷ்டம ராசிக்கு வர்றது கொஞ்சம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நெருக்கடிகள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேலதிகாரிகளை அனுசரித்து தான் நடந்துக்கணும். ஏன்னா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான், சரியா? அதனால் கொஞ்சம் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதேமாரி குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்தது அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும். நீங்கள் சாதாரணமாக பேசினாலே ஒரு பிரச்சனை உண்டாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக பேசணும், எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கூடாது குடும்பத்தில். அதேமாரி வாழ்க்கை துணை அப்படிங்கும்போது அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும், விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது. சரி, தொழில் வியாபாரம் அப்படின்னா பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அப்படி இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பா, இது உனக்கு அந்த மாதிரி நான் பண்ணித்தரேன், இந்த மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க அழகாக வேலை செய்வாங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணும், பணியாளர்களை அனுசரித்து போங்க. கூட்டாளிகள் இருந்தாங்க அப்படின்னா, கூட்டு தொழில் பண்ணுறவங்க கூட்டாளிகள் இருப்பாங்க, பங்குதாரர்கள், அவங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து தான் போகணும். அவங்கக்கிட்ட வந்து உங்களோட வீரத்தை, விவேகத்தை, வேகத்தை எல்லாத்தையும் காட்டக்கூடாது, புரியுதா? அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு வரார் அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். நிறைய பேருக்கு கேஸ் ட்ரபிள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பயத்தை கவனிச்சுக்கணும். என்ன, அதுக்கு உணவு கட்டுப்பாடு தான். இந்த உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான இது இருக்கும். அதேமாரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னா கரெக்டாக திட்டம் போட்டு அதை மேற்கொள்கிறது நல்லதுங்க. இந்த டயத்துக்கு போகிறது, அதாவது இப்போ 10 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா வீட்டை விட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு 2 hours ட்ராவல்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், 10 மணி ட்ரெயின் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7:30 மணிக்காவது கிளம்பினா தான் கரெக்டாக இருக்கும். என்ன, கரெக்டாக 8 மணிக்கு கிளம்பி அவசர அவசரமாக அங்கே போய் இறங்கி கிடுகிடுன்னு போய் ட்ரெயினை பிடிக்கிறேன்னு சொல்லி விழுந்து வச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கு தான் சொல்கிறேன், திட்டம் போட்டு கொஞ்சம் முன்னாடி ஏர்லியராக போய் அது இது பண்ணுறது நல்லது. வெளிநாடு போகணுன்னாலும் சரி, வெளியூர் போகணுன்னாலும் சரி. அதேமாரி இந்த சீருடை பணியாளர்கள் அப்படிங்கும்போது இந்த மருத்துவத்துறை, கல்வித்துறை, இந்த இதிலெல்லாம் இருக்காங்க பாருங்கள், ஸ்கேவெஞ்சர்ஸ், போலீஸு, இராணுவம், இந்த மாதிரி சீருடை பணியாளர்கள் அவங்கெல்லாம் வந்து எதிர்பார்க்குற இடமாற்றம்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணிட்டு வாங்கோ. அதை பண்ண உங்களுக்கு ஒரு அருமையான இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இந்த பரிகாரமாக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தினந்தோறும் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மனசில் இருக்கிற இந்த குழப்பங்கள்லாம் குறையும், ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வேலையை இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு ரூட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் நீங்கள் வந்து அஷ்டமராசியில் உச்சமடைந்த செவ்வாய் ஓரளவிற்கு உங்களுக்கு சில சுப பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.